தாயே யசோதா. அடுத்ததாக வருவது ஒரு மனதை மகிழ்விக்கும் கர்நாடக சங்கீத பாடல் தாயே யசோதா. இப்பாடல் சிறுவயதில் இருந்தபோதே திருவிளையாடல்களில் ஈடுபட்ட ஸ்ரீ கோபாலகிருஷ்ணனின் குறும்புகளை கோபிகைகள் அவனது தாயாகிய யசோதாவிடம் புகாராக கூறும் விதத்தில் அமைந்துள்ளது. நந்தகோபரின் மனைவியும் ஸ்ரீ கிருஷ்ணனின் தாயுமான யசோதா இப்பாடலில் அன்பான தாயாகவும் கோபிகைகளின் புகாருக்கு செவி கொடுக்கும் நீதியாளராகவும் சித்தரிக்கப்படுகிறார். கிருஷ்ணனை மிகுந்த பாசத்துடன் நேசிக்கும் கோபிகைகள் அவனது குறும்புகளை யசோதாவிடம் சிரித்தபடியே எடுத்து சொல்கிறார்கள். ஓ யசோதா தாய், உங்களுடைய பையன் கிருஷ்ணன் எங்களோடு என்ன விளையாட்டு விளையாடுகிறான் என்று கேளுங்கள். ஒரு நாள் என் வீட்டில் வெண்ணெயை என் முகத்தில் பூசிவிட்டு நான் விற்பனைக்கு கொண்டு போன மோர்க்கூடையை உடைத்து விட்டான். என் மாடுகளையும் அவிழ்த்துவிட்டு எங்கோ அனுப்பிவிட்டான். ஒரு நாள் ஏரிக்கரையில் இருந்தபோது என் உடைகளை திருடி மரத்தில் ஏறிவிட்டான். நான் அவற்றை திரும்ப பெற பெரும் போராட்டம் செய்ய வேண்டியதுண்டு. வேறொரு நாளில் பெரும் சிலம்பு, கையிலே வளையல்கள், முத்து சரங்களுடன் அழகாக நடனமாடி வந்தான். அவன் அழகால் கவரப்பட்டு நான் அவனை தூக்கி கொண்டேன். அப்போது அவன் என்னை முத்தமிட்டு விட்டான். எல்லோருக்கும் முன்னால் வெட்கப்பட்டேன். இது சாதாரண குழந்தை இல்லை யசோதா. அவனை வீட்டிற்குள் கட்டி வைத்து போடுங்கள். இல்லை என்றால் இன்னும் எவ்வளவு பீதியும் கலாட்டாகவும் செய்ய போகிறானோ என்று தெரியவில்லை. இவ்வாறு கோபிகைகள் கூறும் இந்த நெஞ்சை வருடும் குறும்பு புகார்கள் கிருஷ்ணனின் பாசமும் பரீட்சைகளும் அவளது வாழ்வில் கொண்டு வரும் மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த அழகிய நிகழ்வுகளில் மையத்தில் யசோதா ஒரே நேரத்தில் கிருஷ்ணனின் தாயாகவும் கோபிகைகளின் வழிகாட்டியாகவும் அமைகிறார். தாயே யசோதா. ராகம் தோடி, தாளம் ஆதி, இசையமைப்பு ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், நடனம் அமைப்பு எங்கள் குரு ஸ்ரீமதி கல்பனா ரவிசங்கர். தாயே யசோதா உந்தனாயர் கூல தூதித்த மாயல் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடிதாயே யசோதா உந்தனாயர் கூல தூதித்த மாயல் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடிதாயே யசோதா முந்தனாயர் குல தூதித்த மாயல் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடிதாயே யசோதா முந்தனாயர் குல தூதித்த மாயல் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடிதாயே யசோதா முந்தன் ஆயர் குல தூதித்த மாயல் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடிதாயே யசோதா முந்தன் ஆயர் குல
யசோதா முந்தன் ஆயர் குல தூதித்த மாயல் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தையலே கேளடி உந்தன் பையனை போலவே இந்த மையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மா நான் கண்டதில்லை தையலே கேளடி உந்தன் பையனை போலவே இந்த வையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மா நான் கண்டதில்லை தையலே கேளடி உந்தன் பையனை போலவே இந்த வையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மா நான் கண்டதில்லை தையலே கேளடி உந்தன் பையனை போலவே இந்த வையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மா நான் கண்டதில்லை தாயே யசோதா உந்தனாயர் குல தூதித்த மாயல் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே யசோதா காலினில் சிலம்பு கொஞ்ச கண்ணன் காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை கூலும் மாலைகள செய்யாதே வாசலில் வந்தான் காலினில் சிலம்பு கொஞ்ச கைவழி குலுங்க முத்து மாலைகள் அசையாதெரு வாசலில் வந்தான் காலினில் சிலம்பு கொஞ்ச கைவழி குலுங்க முத்து மாலைகள் அசையாதெரு வாசலில் வந்தான் வானோர்களெல்லாம் மகிழ மானிடரெல்லாம் புகழ வானோர்களெல்லாம் மகிழ மானிடரெல்லாம் புகழ நீலவர்ண கண்ணனீவன் நிறுத்தமாடினான் நீலவர்ண கண்ணனீவன் நிறுத்தமாடினான் தாயே யசோதா உந்தனாயர் குல தூதித்த மாயல் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே யசோதா பாலனென்று தாவி அணைத்தேன் பாலனென்று தாவி அணைத்தேன் அடிய யசோதா பாலனென்று தாவி அணைத்தேன் அடிய யசோதா பாலனென்று தாவி அணைத்தேன் அணைத்த எல்லை மாலைகிட்டவள் போல் வாயில் முத்தமிட்டாண்டி பாலநல்லடி உன்மகள் ஜாலமிக செய்யும் கண்ணன் பாலநல்லடி உன்மகள் ஜாலமிக செய்யும் கண்ணன் பாலநல்லடி உன்மகள் ஜாலமிக செய்யும் கண்ணன் நாலு பேர்கள் கேட்க சொல்ல நாணமிகமாகுதடி நாலு பேர்கள் கேட்க சொல்ல நாணமிகமாகுதடி தாயே யசோதா உந்தனாயர் குல தூதித்த மாயல் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே யசோதா உந்தனாயர் குல தூதித்த மாயல் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே யசோதா